ஜெபங்களுக்கு பரமபிதாவே. ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறவனாக இருக்கிறேன். நம் தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பாராக. பாருங்க, வாசிங்க. நம்ம வாசித்ததான வசனம் 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறவர்களாக இருங்க. 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறவர்களாக இருங்க. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் நம்ம வாசித்ததான சங்கீதத்தில் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனே எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால், இஃப் ஒன்லி ஐ ஹேட் ஒன் விஷ், எனக்கு ஒரு ஆசை இருக்க வேண்டும் என்றால் நான் எங்கே இருப்பேன்? தேவனே, நான் உம்முடைய ஆலயத்தில் நான் இருக்கிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறது பாருங்களேன். நம்ம ஒரு மனுஷனை பார்க்கும்போது என்னது, மனுஷனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? 5 அறிவா 6 அறிவா? 6 அறிவு உள்ளதான மனுஷன் என்ன பண்ணுவாங்களாம், சொல்லுவாங்களாம். இந்த பறவைகளுக்கு சொல்லுவாங்களாம், இவ்வளோ அறிவு 4 இருக்கும், 4 இருக்கும், 3 இருக்கும் சொல்கிறதா இருப்பான். சங்கீதக்காரன் சொல்லுகிறத பாருங்க, ஆண்டவரே அந்த பறவைக்கு என்னவா இருக்குது? இந்த அதிர்ஷ்டம் கிடச்சிருக்குது. என்னது? உம்முடைய ஆலயத்தில் எல்லா நாளும் இருக்கிறதாக. ஆண்டவரே, எனக்கு இந்த வாசப்படியில் இருக்கிறது மாத்திரமாவது ஒரு பாக்கியத்தை நீங்கள் தருகிறவர்களாக. எதற்காக? ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தால், ஒரு மனுஷன் தேவனுடைய நிழலில் அவன் வந்தவனாக இருந்தால், தேவன் அவனை பாதுகாக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் அவனை பாதுகாத்து அவனுடைய வாயில் இருக்கிறதான கம்ப்ளைண்ட்டை, அவனுடைய வாயில் இருக்கிறதான சோர்வான வார்த்தையெல்லாம் நீக்கிவிட்டு தேவனை துதிக்கும்படியாக கர்த்தர் செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை அந்த வேகமாக ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கிறதாக இருக்கும். தேவனுடைய கூடாரம் சீலோவிலே இருக்கும்போது ஒரு சகோதரி தேவனுடைய ஆலயத்தில் வந்து வருஷ பிரகாரமாக வர்ற மாதிரி வந்துட்டு, அந்த சகோதரினால், அந்த அம்மானால் என்ன பண்ண முடியல, இன்னைக்கு ஜெபிக்க முடியல. வெறும் வாயிலிருந்து உளறிட்ட தான் இருக்கான். அங்கே இருக்கிறதான தேவ மனுஷன் ஏலி பார்த்து சொல்லுகிறார், ஏமா உனக்கு வேறு வேலை இல்லையா? குடிச்சிட்டு வேற எங்கேயும் நீ குடிச்சிட்டு வேற இருக்கிறதான இடத்துக்கு இல்லாதபடி தேவாலயத்துலையா வந்து இப்படி நீ முணுமுணுத்துட்டு என்ன பண்ணுற இருக்கிற? அப்போ தான் அந்த சகோதரி சொன்னான், அண்ணாள் சொன்னாள், என்னுடைய மன வேதனையை நான் என்ன பண்ணுகிறேன், என்னுடைய தகப்பன்கிட்ட சொல்லுகிறதாக இருக்கேன். அடுத்த வசனம் கீழே வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, அந்நாள் ஆயிட்ட பிறகு அந்நாளுக்கு என்ன இருக்கல? வேதனை இருக்கவில்லை. வீட்டுக்கு போகும்போது அந்நாள் சமாதானத்தோட சென்றவளாக இருந்தாள். தேவன் கொடுக்க வேண்டியதான சாமுவேலை ஒரு மகனாக அந்த அந்நாளுக்கு கொடுத்ததாக இருந்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய தேவன் நம்மளை கேட்கிறதான தேவன். தேவனுடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பம் இடும்போது, தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, உம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டுகிறவர்களாக இருப்பார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, உம்மிலே பலன் கொண்டுகிறதான மனுஷன் தங்கள் இருதயத்தை செவ்வையான வழியில் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான். யார் மேல பலன் கொள்ள வேண்டும்? யார் மேல பலன் கொள்ள வேண்டும்? கர்த்தர் மேல நம்ம பலன் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அடிக்கடி நான் சொல்லுகிறவனாக இருக்கேன். அநேக நேரம் ஒன்றுமே இல்லாதப்போ அப்போது சபைக்கு வரும்போது, அப்பா ஏசப்பா நீர் தான் எல்லாம். கன்னடாவில் அந்த பாட்டு உண்டல்ல, அப்பா அப்பா ஏசப்பா நீனே நன்னா சர்வப்பா சர்வஸ்வா நீனே ನನಗೆ ಎಲ್ಲ ಬೇಕು எல்லாம் சொல்கிறது. நல்ல ஒரு வேலை கிடச்சிடும், கொஞ்சம் மேலே வந்தோட பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணுண்டே, அப்போ என்ன பண்ணிடுறது, ஆண்டவரை அவருக்கு செகண்ட் இதை கொடுத்துட்றதாக. நம்முடைய பலன் இப்போ என்ன போச்சு? என் பையன் என்ன பண்ணுறான்? நல்லா சம்பாதிக்கிறான். என் பொண்ணு என்ன பண்ணுறான்? நல்லா சம்பாதிக்கிறதாக இருக்க. நான் போகிற லைனில் இவ்வளோ எனக்கு சம்பாத்தியம் வருகிறதாக. நான் வீட்டுக்கு வாடகை, என்னுடைய வீட்டில் வாடகை இவ்வளோ வர்றதாக இருக்குன்னு, எனக்கு இவ்வளோ சம்பாத்தியம் வர்றதுன்னு எல்லாம் சொல்லுகிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளை, வசனம் பாருங்களேன். அடுத்த வசனம் பாருங்க, உம்மிலே பலன் கொண்ட மனுஷனும் தங்களுடைய வழிகளை, என்ன வழியாக இருக்கணும்? செவ்வையான வழிகளிலே வைத்தவர்கள் பாக்கியவான்கள். எதற்காக? இவங்க
அழுகையின் பள்ளத்தாக்கில் போகும்போது அந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் என்ன ஆக்குவாங்க? சொல்லுங்களேன், பைபிளை பார்த்து சொல்லுங்க. என்ன ஆக்குவாங்க? நீரூற்றாக ஆக்குவாங்க. நம்ம மேலே இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு, எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம மைண்டில் இருக்கிறதால என்னது? அழுகையின் பள்ளத்தாக்கில் போகும்போது நான் என்ன பண்ணுவேன்? நீரூற்றாக மாற்றுவேன். யார் இந்த ஜனங்க? பணத்தை நம்பினவங்க அல்ல. என்கிட்ட இவ்வளோ ஆள் பலன்னு இருக்கிறதாக. இப்போ நம்ம ஏரியாவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எங்கேயோ நடக்கிற சண்டைன்னு ஒன்று அக்ராரத்தில் இருக்க எல்லா சொந்தக்காரங்களும் வந்து என்ன பண்ணிடுவாங்க? அந்த இதை பண்ணிடுவாங்க. ஆழ்க பலன் அவங்க பக்கமாக அநியாயம், அவங்க பக்கமே தப்பு இருந்தாலும் ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஆமாம் நாங்கள் தான் ரைட்டு என்ன பண்ணுவாங்க? பண்ணுறதாக. பண பலன் இல்லை, ஆழ்க பலன் இல்லை, சொத்து சம்பாத்தினுள்ள பலன் இல்லை. ஏன்னா இந்த பலத்தோட நம்ம அழுகையின் பள்ளத்தாக்கில் போகும்போது அதை நம்ம என்ன ஆயிடுவோம்? முழுங்கிடுவோம். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? எத்தனையோ பேர் இருக்காங்க பணக்காரங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க ஐஸ்வர்யம் உள்ளவங்க. ஆனால் ஏதோ ஒரு நாள் ஏதோ இவங்க முட்டாள்தனம் பண்ணதுனால, அன்னைக்கு நான் பேப்பரில் வாசித்திருந்தேன், ஒரு ஆளுக்கு ஒரே 4 கோடி வந்து திருடங்க என்ன பண்ணிட்டாங்க? பேங்க்ல இருந்து, சைபர் கிரிமினல்ஸு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 4 கோடி என்ன ஆயிடுச்சு? ஒரே நாளில் போயிடுச்சு. இந்த எல்லாம் போய் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் ட்ராக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கடைசியில் வந்தது நான் 20 ரூபா தான் என்ன பண்ணிச்சான்? ரிக்கவர் பண்ணி 20 ரூபா தான் வந்துச்சு. 4 கோடி எங்கே இருக்குது? 20 ரூபா எங்கே இருக்குது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நல்லா நான் பலசாலி, நான் இத்தனை நாள் ஜிம்முக்கு போகிறேன், இதுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்கிற ஆளுக்கு பார்த்துருக்கோம். ஒரே ஒரு லைட் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கே என்ன பண்ணியாச்சு? உயிர் போனதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அழுகையின் பள்ளத்தாக்கில், கஷ்டமான சூழ்நிலையில் மனுஷனுக்கு யோபின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது தீப்பொறிகள் எப்படி மேலே பிறக்குதோ, இல்லை நம்ம பாஷையில் சொன்னால் வானம் நீளமாக இருந்தா, இஃப் த ஸ்கை இஸ் ப்ளூ அண்ட் எர்த் இஸ் ரவுண்ட், பூமி சுற்றி இருந்தா, அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு நிஜமாக கஷ்டம் வர்றது தான். ஆனால் இதில் ஒரு வித்தியாசத்தை பாருங்கள். தேவனுடைய ஜனங்கள் தேவனிலே பலன் கொண்டு இருந்தால் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க? இந்த அழுகையின் பள்ளத்தாக்கில் மூழ்கி போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கில் போகும்போது தேவன் அந்த இடத்துல நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. அந்த கஷ்டமான சூழ்நிலை, அந்த உபத்திரவமான சூழ்நிலையில தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அந்த இடத்துல தான் ஆசீர்வாதத்தின் மழை நம்மளை நிரப்புகிறதாக இருக்கும். வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது, அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோன்ல என்ன பண்ணுவார்கள்? தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவர்களாக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் ஆராதிக்கிறதான தேவன் யார்? அவர் சர்வ வல்லமையுள்ளதான தேவன். He is the all powerful God. நம்ம கஷ்டத்தின் மத்தியில் போனாலும் அந்த கஷ்டத்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமாக செய்கிறதாக இருப்பார். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. யோசேப் கடைசியாக சொல்கிறார், சகோதரரே நீர் எங்க மேல மனக்கசந்து கொண்டு, நீங்க எல்லாம் சேர்ந்து மனக்கசந்து கொண்டு எனக்கு தீங்கு செய்யும்படியாக செய்தீங்க. இந்த யோசேப்பு இனிமேல் எங்க அப்பா கண்ணு முன்னாடி யோசேப்புன்னு இருக்கக்கூடாது. இனிமேல் தேடினாலும் யோசேப்பு என்ன பண்ண முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயோ விற்கப்பட்டாச்சுன்னு நீங்க பண்ணீங்க. ஆனா கர்த்தர் நீங்க எனக்கு பண்ணினதான தீங்கை எனக்கு நன்மையாக மாற்றினவராக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் உலகத்தை ஜெயித்தவராக இருக்கார். The Lord whom we worship is the Lord who has overcome the world. உலகத்தை அவர் ஜெயித்தவராக இருக்கார். அவர் தாமே, அவர் வந்துட்டு மனுஷனுடைய கட்டுப்பாடுக்கு அவர் என்ன பண்ணுவதில்லை? நிற்பதில்லை. இயற்கையுடைய கட்டுப்பாடுக்கு அவர் என்ன பண்ணுவதில்லை? நிற்பதில்லை. ஏனென்றால் அவர் உலகத்தை ஜெயித்தவராக இருக்கிறார். இன்றைக்கும் அந்த வசனத்தை தான் நாம் என்ன பண்ணுகிறோம்? தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். வாசிங்களா, யோவானின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்க. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. கவனிங்க, இந்த இரண்டாம் பக்கத்துல கவனிங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயித்தவனார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நாம் இந்த பகுதியில் நாம் தியானிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம எப்பவும் இந்த மாசத்தின் 2ஆம் சண்டே, 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை நாம் யோவானின் சுவிசேஷத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கிறோம். எதற்காக நம்ம தியானிக்கிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளை, கடந்த வருஷம் 2024 வருஷத்துலையும் யோவானின் சுவிசேஷத்தை என்ன பண்ணோம்? தியானிக்கிறதாக. எதுக்காக? கடைசி நாட்களில் பார்க்கும் போது சபையில் முக்கியமாக மிஸ் ஆகிறது என்னதுன்னா, தேவனுடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டியதான கனத்துக்கு என்ன ஆயிடுது?
மிஸ் ஆயிடுது. என்னது? அநேகருக்கு நல்லா லைட்டு போட்டு நல்ல டான்ஸை போட்டு மியூசிக் போட்டால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. உபாச ஜெபம், தேசத்துக்காக ஜெபிப்போம், அமெரிக்காக்காக ஜெபிப்போம், ட்ரம்ப்புக்காக ஜெபிப்போம், புட்டினுக்காக ஜெபிப்போம்னா அதுக்கு ஒரு கூட்டம் வருகிறதான்னு சொன்னாங்க இருக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு என்ன இல்லை? மனசு வர்றதில்லை. அது மாத்திரம் இல்லை, சிலவங்களுக்கு கேட்டு கேட்டு என்ன போச்சு? இருதயம் கடினமாக ஆயாச்சு. இயேசுவே இறங்கி வந்து அவங்கள்ட்ட பேசினாலும், யோவான் சுவிசேஷத்தில் வாஸ்தவனமாக இயேசுவே அவங்கள்ட்ட வந்து இறங்கி பேசினாலும் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி தான் இருப்போம், நீர் என்ன வேணாலும் செய்யும், நான் என்ன பண்ணுவதில்லை, நான் அவ்வளோ மாதிரி இல்லை. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளை, விசுவாச வாழ்க்கையில் நீ வளர வேண்டும் என்றால், தேவனுக்கு பிரியமாய் நீ நடக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு உகந்ததாக உன்னுடைய ஜீவனம் இருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீயும் உன் குடும்பமும் உன் சபையும் வளர வேண்டும் என்றால், தேவனுடைய வார்த்தை அல்லாமல் வேற ஒன்றும் முன்னால் என்ன பண்ண முடியாது. அப்படி தானே? நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த பிங்கோ சிப்ஸு, குர்குரே சிப்ஸு அவங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். அப்படி தானே? எனக்கு பிள்ளைக்கு நல்லா பிடிக்குது, எனக்கு பிள்ளைக்கு நல்லா பிங்கோ சிப்ஸ் பிடிக்குதுன்னு பேக்கெட்டு நிறைய போய் சாப்பிடுப்பான்னு கொடுத்தா அவனுக்கு என்ன ஆகும்? வேண்டியதான ஆரோக்கியம் வர்றதில்லை. நம்ம கொடுக்குறதான இந்த ராகி கூழோ ராகி கஞ்சியோ அந்த பிள்ளை குடிச்சாதே அது பண்ணுவோம். சிலங்க என்ன பண்ணுவாங்க? மூக்கில் விடுவாங்க வச்சு மூக்கில் மூடிட்டு அப்படின்னு லபக்குன்னு குடிச்சு, எப்பா எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, என்னை இப்படி உபத்திரவு கொடுக்குறாங்க, இப்படி பாடுபடுத்துகிறாங்கன்னு சொல்லி கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியும் பிள்ளைக்கு ஆரோக்கியம் என்னது? இந்த குறுக்குறு சிப்ஸ் இல்லை, நம்ம கொடுக்குறதான என்ன ஆரோக்கியத்தின் வஸ்துவாக இருக்கிறதா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அதே வண்ணமாக தேவன் சபைக்கு ஆரோக்கியமாக கொடுத்துருக்கிறது என்னது? தன்னுடைய வார்த்தையை கொடுத்தவராக இருக்கிறார். அதனால்தான் பிரசங்க வேலை முக்கியமானதாக இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புக்கை கொடுத்து சொல்லுங்க, ஏம்மா இப்போ என்ன பண்ணு, பிரசங்க என்ன பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணு எழுதுறதா இருக்கு. ஒரு பிள்ளைங்களுக்கும் ஒரு வீட்டில் என்ன பண்ணுங்க, தனியாக ஒரு பைபிளை என்ன பண்ணுங்க வாங்கி கொடுங்க. பெரியவங்க நீங்கள் என்னவா இருங்க, உதாரணமாக இருக்கிறாங்க. பி an example to your children. சரி, நம்ம வசனத்துக்கு நேராக நாம் வாசிக்கிறதா இருக்கும். வசனத்தின் மைய பகுதியாக வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம். ஒரு நிமிஷம் டிவியில் போடுங்க, எல்லாம் வாசிப்போம், அக்கா கூட சேர்ந்து வாசிப்போம். யோவானின் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15 18. ஓகே, வாசிங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சொல்ல, போன வருஷம் நம்ம என்ன பண்ணோம்? யோவானின் சுவிசேஷத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தோம். இயேசுவானவர் பப்ளிக்காக அற்புதத்தை செஞ்சார், அடையாளத்தை செஞ்சார், பரிசேயர்கள் வந்தாங்க, வியாதி உள்ளவங்க வந்தாங்க, எல்லாரும் என்ன பண்ணாங்க வந்தாங்க. கடைசி பாகம், செகண்ட் ஹாஃப் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் ஜான், இயேசு தன்னுடைய சீஷர்களோட பேசுகிறவராக, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளோட பேசுகிறார். பாருங்களேன், இயேசுடைய ஆசை என்னது? எப்படி அவர் இந்த இருளான உலகத்திலே வெளிச்சமாய் வந்தாரோ, தன்னுடைய ஜனங்கள், தன்னை விசுவாசிக்கிறதான ஜனங்கள், தன்னுடைய சீஷர்கள், அவர்களும் என்ன ஆக வேண்டும்? உலகத்திலே வெளிச்சமாக இருக்கிறதாகவும் அவர்கள் பரிசுத்தமாக ஆக்கப்படுகிறதாகவும். எப்படி அவங்க பரிசுத்தமாக்கப்படுவார்கள்? வசனம் சொல்லுது. எப்படி வசனம்? how shall they be made holy? தேவனுடைய சத்தியத்தினாலே, தேவனுடைய சத்திய வார்த்தையினாலே அவர்கள் என்ன ஆகுறாங்க? பரிசுத்தம் ஆக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. வெறும் பாட்டு கேட்கறதுனால அல்ல. இல்லைன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு மாதிரி இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அந்த அக்கா சரியில்லை, அந்த அண்ணாச்சி சரியில்லை, பாஸ்டர் அம்மா சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, சர்ச்சு சரியில்லை, அவங்க சரியில்லை, இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி சரியில்லை, யூத் மினிஸ்ட்ரி சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பாக்ஸாக இருக்கிறதுனால உன்னால் என்ன பண்ண முடியாது? பரிசுத்தம் ஆக முடியாது. தேவனுடைய வசனத்துக்கு பயப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டு, கர்த்தருடைய போதனைக்கு பயப்பட்டு நீ உன்னை தாழ்த்தி, நீ உன்னை கீழ்ப்படிந்தால் தேவன் உன்னை என்ன பண்ணுவார்? பரிசுத்தமாக்குறவர்களாக இருப்பார். கடைசி இது அடுத்துல 18ஆம் வசனத்தை சொல்ற வண்ணமாக வசனம் சொல்லு. ஆண்டவரே, இயேசுவான் ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீங்க எப்படி அனுப்புனீங்களோ நான் என்ன பண்றேன்? இவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறவர்களாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிறது நமக்காக அல்ல. The life we live is not for ourselves. நாம் இயேசுவை
பிரதிபலிக்கிறவர்களாக நாம் வாழுகிறவர்களாக இருக்கும். இயேசுடைய பெயர் என்ன பண்ணுது நம்ம மேல இருக்கிறதாக. நம்ம எங்க போனாலும் யாரை ஜனங்க பார்க்கிறதாக இருக்கணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை பார்க்கிறவராகும். வசனத்துக்கு நேராக நாம் வருகிறதாக இருக்கும். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே ஆண்டவரே இவர்களுக்காக நான் என்ன பண்ணுகிறேன்? பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறேன். எதுக்காக? உலகத்திலே இந்த ஜனங்களுக்கு என்ன வரப்போகிறது? உபத்திரவம் வருகிறதாக இருக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு இருளிலே வரும்போது, இருளிலே வெளிச்சமாய் வரும்போது வசனம் சொல்லுது, தன்னுடைய சொந்தமானவர்களிடத்தில் அவர் போனார். ஆனால் அந்த சொந்தமானவர்கள் அவர் என்ன பண்ணவில்லை? அங்கீகரிக்கவில்லை. ஒரு மனுஷனுக்கு அவர் சுகம் கொடுத்தார். ஆனால் இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆனவன் என்ன பண்ணாரு? இயேசுவையே போய் என்ன பண்ணிட்டாரு? உபத்திரப்படுத்துறபடியால இயேசுவை பிடிச்சி யார் கையில் கொடுத்துட்டாரு? பரிசேயர்களும் வேதபாரர்கள் கைகளுக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணார்? 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த மனுஷன் என்ன பண்ணியாச்சு? கொடுத்துட்டு போனதாக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இயேசுடைய உத்தேசம், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜீசஸ் இஸ் that we should be protected from the evil one. பொல்லாதவனிடத்திலிருந்து, பிசாசின் கைகளில் நாம் என்ன பண்ண வேண்டும்? படுகிறவர்களாக இருக்கிறதாக. அந்த வசனத்தை பாருங்களேன். பாருங்க, இந்த 15ஆம் வசனம், 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை யாரிலிருந்து காக்க வேண்டும்? தீமையிலிருந்து காக்க வேண்டும். அநேகருக்கு ஆசை அப்படிதான். நான் ஞானஸ்தானம் எடுத்தோன்னே டப்பக்குன்னு என்ன பண்ணிடணும்? பரலோகத்தில் போடுறதாக இருக்கணும். சிலவங்க அதுலேயும் ரொம்ப ஞானமாக இருப்பாங்க. சொல்லுவாங்க, என்னது இந்த வாலிப பசங்கள்கிட்ட போய் கேட்டு, எப்போ வாலிப வயசாச்சா? வயசு 22 23 ஆகுது, ஞானஸ்தானம் ஏன் எடுக்க மாட்டேங்கிற கேட்டா, இல்லை நாங்கள் கொஞ்சம் என்ன பண்ணணும், உலகத்தை போய் என்ன பண்ணணும், கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதாக இருக்கணும். ஏன்னா தேவனுடைய பிள்ளையாயிட்ட பிறகு என்ன பண்ண முடியாது, அவனுடைய. சரி, அது டாபிக் வேறு. வசனத்தை பாருங்களேன். இயேசுவானவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நான் என்ன பண்ணியிருக்கேன்? சபையை நான் உலகத்துலேருந்து வித்தியாசப்படுத்திருக்கேன். அதனால இவங்களை என்ன பண்ணிடாதீங்க, தூக்கிட்டு தனியாக என்ன பண்ணிடாதீங்க, வச்சிடாதீங்க. இவங்க உலகத்தில் தான் இருக்கணும். திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ண வேலைக்கு போகிறதா இருக்கும். எந்த வேலைக்கு போகணும்? எந்த வேலையில் பிரச்சனை போராட்டம் இருக்குதோ, எந்த வேலையில் கழுத்து மட்டும் காம்படிஷன் இருக்குதோ, எந்த ஆஃபீஸில் சண்டை நடக்குதோ, எந்த 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 மேனேஜர் வம்பிழுக்கிறவன் மேனேஜர்கிட்ட தான் நம்ம என்ன பண்ணுறோம்? போகிறதா இருக்கும். ஆனால் ஆண்டவரே இவங்க போகும்போது தேவன் என்ன பண்ணி இவங்களை தீங்குல இருந்து பாதுகாக்கிறதா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம் எடறி விழாதபடி கடைசி வரைக்கும் அவருடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் நாம் போய் சேரும் வரைக்கும், அவருடைய மகிமையுள்ள into his glorious presence, until we reach his glorious presence, நம்மளை விழாதபடி, எடறி விழாதபடி நம் தேவன் நம்மளை காட்கிறதுக்கு வல்லவராக. இதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா காரியம் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக போராடுகிறதாக இருக்கும். வசனத்தில் வாசிக்கும் போது நம்ம அதை பார்க்கிறதாக இருக்கும். பாருங்களேன், யோவான் 16:33 சொல்லும்போது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உங்களுக்கு விரோதமாக அநேக ஜனங்க வர்றதா இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்ததாக இருக்கு. 16 அது 30 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாருங்களேன். நீ எதுக்காக உங்கள்கிட்ட சொல்றேன்னா, என்னிடத்துல உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும்? சமாதானம் இருக்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படித்தானே சொல்லுது வசனம் போட்டிருக்கு. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படியாக உங்களுக்கு இதை நான் முதலே சொன்னதாக இருக்கிறேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைங்கள்ட்ட பேசுற மாதிரி சொல்லுகிறார். பிரியமான விசுவாசி, பிரியமான சகோதரன், பிரியமான சகோதரிய, உனக்கு வருகிறதான உபத்திரம், உனக்கு வருகிறதான பாடு ஏதோ உன்னுடைய தலையெழுத்துல ஏதோ பண்ணனான இல்லை, இல்லாவிட்டால் தேவன் ஏதோ உன்னை பாதுகாக்க முடியல, தேவனுக்கு பலவீனமாய் போச்சுன்னு அல்ல. தேவன் உனக்கு முதலே சொல்லியிருக்கிறார், உலகத்திலே உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனா நீ தைரியமாயிரு, ஆனா இயேசுவானவர் உலகத்தை அவர் ஜெயித்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே தான் நம்ம திருப்பியும் பார்க்கிறதா அந்த வசனத்தின் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலையும் பார்க்கிறோம், அதிகாரத்தின் முதல் வசனத்தில் என்ன பண்ணுகிறோம்? பார்க்கிறதாக. பாருங்களேன், 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க. நீங்கள் இடறுதல வாசிங்க. நீங்கள் இடறல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஏனென்றால் விசுவாச வாழ்க்கையானது ஒரு நல்ல போராட்டத்தை போராடுகிறதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமும், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக தூய்மையுமா இருக்கும். ஒவ்வொரு நாளும்
பிசாசின் வஞ்சகத்துக்கு விழாதபடி, ஒவ்வொரு நாளும் பிசாசின் கண்ணியில விழாதபடி நம்மளை நாம் பாதுகாக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஏனென்றால் ஆரம்பித்தவர்கள் நல்லா ஆரம்பிச்சாங்க. ஞானஸ்தானம் எடுக்கும் போது சொன்னாங்க, வாழ்ந்தாலும் உமக்கு தான் ஆண்டவரே, மரித்தாலும் உமக்கு தான் ஆண்டவரே, நான் உமக்காக இது செய்வேன் அது செய்வேன், நான் தலைகில நிற்பேன், எல்லாம் பண்ணுவேன் சொல்லிட்டு. இப்போ நிறைய பேருக்கு என்ன இல்லை, தேவனுடைய சமூகமே அவங்களுக்கு என்னவா இருக்கிறது, கசப்பாக இருக்கிறதா. இதற்காக தங்களுடைய சுய நீதிகள் தேவனுடைய சகாயத்தை தேடாதபடி, சுய நீதிகள் தேவனுக்கு முன்பதாக உறுதியாக நிற்காதபடி, சுய நீதிகள், சுய ஞானம், சுய கர்வம் தேவனுடைய சகாயத்தை பெறாதபடி, நான் நின்றுவேன், யாரும் சரி, நான் தான் உத்தமன் சொல்லி வழியிலே எடறி விழும்படியாக செய்ததா இருக்கு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அநேகர் விசுவாச கப்பல்களை அவர்கள் சேதப்படுத்தினவராக இருக்கிறார். many of them destroyed, have shipwrecked their faith. தங்களுடைய விசுவாசங்களை அவர்கள் எடறி பண்ணும்படியாக செய்திருக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது, முடிவு வரைக்கும் யார் நிலைத்திருக்கிறார்களோ, எடராதபடி வலுவாதபடி யார் முடிவு வரைக்கும் நிற்கிறார்களோ அவர்களை என்ன பண்ணுவார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருப்பாங்க. வசனத்துக்கு நேராக நாம் வருகிறதாக இருக்கும். வசனம் பாருங்களேன், சொல்லுது, இயேசுவானவர் சீஷர்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் என்ன ஆகக்கூடாது, எடறக்கூடாது. இவ்வளோ நாள் நான் இயேசுவோட நான் ஜாலியாக இருந்தேன். சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, இவ்வளோ நாள் நான் நல்லா இருந்தேன், எங்களுக்கு வேண்டியதான எல்லா காரியத்தையும் அவர் கொடுத்தாரு. இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், எங்களை விட்டுட்டு பரலோகத்துக்கு போக போகிறாரு, சிலுவையில் அடிக்கப்பட போகிறாரு, அதை முடிச்சுட்டு பரலோகத்துக்கு போகிறவராக இருக்கிறாரு. எங்களை விட்டனால இப்போ எங்களுக்கு என்ன போகணுன்னு தெரியாது. இயேசுவானவர் சொல்கிறேன், நான் உனக்கு சொல்லுகிறேன், உனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் நீ என்ன பண்ண வேண்டாம், இந்த உபத்திரவத்தில் நீ விழக்கூடாது. நீ உபத்திரவத்தை நீ என்ன பண்ண வேண்டும், ஜெயிக்கிறவனாக இருக்கும். அதனால தான் நான் முதலே உனக்கு சொல்லுகிறவனாக இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவன் நம்மள்ட்ட எதற்காக நாம் சொல்லுகிறார், நாம் ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு கர்த்தராகிய தேவனான நம்ம நல்லா ஆசீர்வதிச்சிருக்கலாம், நல்ல வேலையை கொடுத்துருக்கலாம், நல்லா உயர்த்திருக்கலாம். ஆனால் அநேக நேரம் தேவன் நம்மளை கஷ்டமான வழிகளில் நம்மை நடத்துகிறார், நம்மளை மரண இருளின் பள்ளத்தாக்களே நம்மளை நடத்துகிறார். எதற்காக, நம்ம கண்ணை என்ன ஆயிடக்கூடாது, ஆசீர்வாதத்தின் மேலே போயிடக்கூடாது. நம்முடைய கண் என்ன ஆயிடக்கூடாது, நம்மளுக்கு இருக்கிறதான ஆஸ்தி மேலே, நம்மளுக்கு இருக்கிறதான சொத்து மேலே என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. அப்படி தானே வசனம் அப்படி தானே சொல்லுகிறது. இம்மைக்காக கர்த்தரை நாம் தேடினால் நம்ம போல பரிதபிக்கிறவர்கள் வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறதாக இருக்கு. ஒரு கப்பலில் என்ன பண்ணாங்களா, எல்லாரும் போகிறதாக இருந்தாங்க. கப்பலில் போகும்போது என்னாச்சு, கப்பல் உடஞ்சி, டைட்டானிக் கப்பல் மாதிரி உடஞ்சி என்ன பண்ண, கப்பல் முழுங்குறதாக இருக்குது. இப்போ என்ன பண்ணாராம், ஒரு ஆளுக்கு முழுங்குற நேரம் என்ன பண்ணார், கிச்சனுக்கிட்ட என்ன பண்ணார், மாட்டிக்கிட்டார். கிச்சனில் ஸ்டோர் ஹவுஸ் கிட்ட மாட்டினார். கிச்சனில் ஸ்டோர் ஹவுஸில் என்ன இருக்குது, எல்லாம் கப்பலுக்கு உங்களுக்கு தெரியும், முதல்ல எல்லாம் ப்ரீ பேக் பண்ணி பிரியாணி இருக்குது, கபாப் எல்லாம் என்ன பண்ணி ஹீட் பண்ணி சாப்பிட்றதா. எல்லாரும் உயிருக்கு தப்பி என்ன பண்ணுறாங்க, லைஃப் ஜாக்கெட்டு போடுறாங்க, வேறு கப்பலில் போடுறாரு. இவருக்கு ஆசை என்னது, நான் வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணலை, இந்த மாதிரி பிரியாணி நான் என்ன பண்ணலை, சாப்பிடலை, இந்த மாதிரி கிரில் சிக்கனை நான் என்ன பண்ணலை, சாப்பிடலைன்னு ஒன்று என்ன பண்ணாராம், சாப்பிட்றேன், போவோன்னு பார்த்தாரான். கடைசியில் என்னாச்சு, மூக்கு மட்டும் சாப்பிட்டாரு, அப்புறம் என்ன பண்ணாரு, தண்ணிக்குள்ளே போனதாக இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இம்மைக்காக கர்த்தரை பிடிச்சிட்டு இவரை நான் பண்ண மாதிரி இவர் பண்ணலை, அதனால நான் சர்ச்சுக்குள்ள நான் வரமாட்டேன் சொன்னால் நம்ம போல பரிதபிக்கிறவங்க வேற யாரும் இல்லை. no one else more pitiable than us. நம்ம விட்டு மிகுந்ததான பரிதபிக்கிறவர்கள் வேற யாரும் இல்லை. அதனால தான் இயேசுவான சொல்ற, நீ உலகத்தில் இருக்கிறதான உனக்கு உபத்திரம் வரும். இயேசுவானவர் உலகத்தில் இருக்கும்போது அவர் உலகத்திலே வெளிச்சமாய் வந்தார். ஆனால் அநேகர் அவரை என்ன பண்ணவில்லை, நேசிக்கவில்லை. அநேகர் அவருக்கு விரோதமாக நின்றவராக இருந்தார். அவர் பேர் உன் மேலே இருக்கிறதுனால உனக்கும் என்ன பண்ணும், உபத்திரம் வருகிறதாக இருக்கும். ஆனால் திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்ததாக இருக்கேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்களேன், இயேசுவானவர் வாயிலே இது வருகிறதாக பாருங்க. யோவான் 15:18-19 வாசிங்க. 15 அதிகாரம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே
உங்களை பகைக்கிறதுக்கு முன்பே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால், உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும், நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும், உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டபடியாலும், உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் என்ன பண்ணுகிறது? உங்களை பகைக்கிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், வசனம் பாருங்களேன். நீங்க உலகத்தாரா இல்லாதபடியால் தான் என்ன பண்ணுது? உலகம் உங்களை பகைக்கிறது. உலகம் சில பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்குது, இப்படி வச்சிருக்கு. நான் சொன்ன வண்ணமாக இப்போ வியாபாரம் காம்படிஷனில் செய்யணும்னா முன்னாடி நம்ம ஓடணும்னு என்ன பண்ணணும்? இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ணணும்? காலை தட்டி விட்டு தானே என்ன பண்ண முடியும்? முன்னாடி ஓட முடியும். நம்ம நல்ல பாஷை ஆக்கியிருக்கிறதான தமிழ் பாஷையில் ஒரு நல்ல பழமொழி இருக்குது. என்ன பழமொழி? எத்தனை பொய் சொல்ல கல்யாணம் நடத்தணும்? 1000 பொய் சொல்லி தான் என்ன பண்ணணும்? கல்யாணத்தை நடத்தணும். அந்த பொண்ணு பாவம், அவங்க அப்பா அம்மா எவ்வளோ ஆசையாக நல்ல காலேஜில் நல்ல எல்லாம் படிக்க வச்சு இது பண்ணியிருப்பாங்க. நம்ம அண்ணாச்சி சொல்கிறது, நானும் என்ன பண்ணியிருக்கேன், நானும் இப்படி பயங்கரமாலாம் படிச்சிருக்கேன், நானும் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்னு கடைசியில் போய் பார்த்தா எல்லா சர்டிஃபிகேட்டும் பொய் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு இவர் சொல்கிறது என்னது? நானும் பிஹெச்டி ஹோல்டர், எனக்கு என்ன இருக்குது? எம்ஃபில் என்ன பண்ணிருக்கு இருக்கிறதாக இருக்குது. அவங்கள நம்பி என்ன பண்ணியாச்சு? இப்போ கல்யாணம் கட்டியாச்சு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வீடை விற்றுட்டு சொல்லுவாங்க, இந்த வீடு என்னது, இதுவும் என்னது தான். யாரோ ஒரு நாள் அப்படி சொன்னாங்களா, தாஜ்மஹாலை பார்த்து, தாஜ்மஹால் சைட் என்ன பண்ணியிருக்கான், என் பேரில் தான் என்ன பண்ணியிருக்கு. இந்தியாவில் ஒரு கேஸ் ஒரு நிறைய வருஷங்கள் முன்னாடி நடந்துச்சு. தாஜ்மஹால் என் சைட்டில் தான் என்ன பண்ணியிருக்கு, தாஜ்மஹால் கெட்டியிருக்கு. ஸோ வரவங்களால என்ன பண்ணி, எனக்கு தாஜ்மஹாலுக்கு போக வேண்டியது டிக்கெட் ஃபீஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் வரைக்கும் என்ன பண்ணிட்டாராம், எடுத்து போனதாக இருக்காங்க. அந்த மாதிரி பொய் சொல்கிறதுல நிறைய பேர் இருக்கிறாங்க. வீடை வித்துட்டு சொல்லுவாங்க, இந்த வீடு எனக்கு என்னது, இதுவும் என்ன தான் விதான சௌதம் என்னது, எனக்கு அங்கே தான் என்ன பண்ணுறாரு சித்தராமையா மாதம் எனக்கு வாடகை கொடுக்குறாரு, என்ன பண்ணுவாங்க சொல்கிறதாக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிறதான சாயல் நம்மளுக்கு இருந்தால், உலகத்தில் இருக்கிறத அந்த ஸ்கீமாக்கு நம்ம ஃபிட்டாகாதபடி, உலகத்தில் இருக்கிறதான அந்த என்ன சொல்ல அந்த பேரடைம் இல்லைன்னா அந்த காரியத்துக்கு ஃபிட்டாவதா இருக்கிறதுனால உலகம் நம்மளை என்ன பண்ணும், பகைக்கிறதாக இருக்கும். ஏனென்றால் இயேசுவை உலகம் என்ன பண்ணது, பகைத்தது. அந்த உலகத்துக்கு விரோதமாக அவர் சாட்சி கொடுத்ததுனால இயேசுவை என்ன பண்ணது, உலகம் பகைத்ததாக இருந்தது. நீங்கள் வேலை செய்கிறதான இடத்துல நீங்கள் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன இருக்கும், உங்கள் மேலே ஒரு கண்ணு இருக்க தான் செய்யும். நீங்கள் வியாபாரத்தில் உண்மையாக இருந்தால் ஒரு பேக்கெட்டில் 2 பீஸ் கம்மி பண்ணுற ஆளுக்கும், இன்னொரு பேக்கெட்டில் ஒரு பேக்கெட் கம்மியாக கொடுக்குற ஆளுக்கும், மிச்சரை வெயிட் கம்மியாக கொடுக்குற ஆளுக்கும் உங்கள் மேலே என்ன இருக்கும், பகை இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் பண்ணுறதுனால அவனுக்கு என்ன பண்ணுது, பிஸ்னஸ்ஸு அடிபடுறதாக இருக்குது. உலகம் உங்களை பகைக்கிறதாக. இதற்காக இயேசுவை உலகம் பகைத்தது. நீங்கள் இயேசுவோட சேர்ந்தபடியா, வசனம் அப்படி தான் சொல்லுது. கீழே வாசிக்கும் போது, எஜமானை விட்டு எஜமானை காட்டிலும் வேலைக்காரன் பெரியவன் அல்ல. இயேசுவை பகைத்தால் உங்களை என்ன பண்ணுவாங்க, இந்த உலகம் பகைக்கிறதாக இருக்கும். கீழே வாசிக்கும் போது 21 வசனத்தை பாருங்க. 16, 15, 21 வாசிங்க. அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். உங்களை என்ன பண்ண பகைத்து உங்களுக்கு விரோதமான கேடான காரியத்தை செய்வாங்க. எதற்காக? அவர்கள் அவங்கள பார்க்கும் போது யாரை பார்க்குறாங்க, இயேசு என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இயேசுடைய நாமம் உங்கள் மேலே இருக்கிறதுனால அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், உங்களை பகைக்கிறதாக. ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பகைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஆயிடக்கூடாது, அவங்க கூட என்ன பண்ணிடக்கூடாது, சேர்ந்துடக்கூடாது. ஒரு காரியத்தை மாத்திரம் பார்த்து விட்டு நாம் பார்ப்போம். நம்ம வசனம் சொல்லுகிறது, நம்முடைய யுத்தம் யாரோட இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி தேவனை ஏற்றுக்கொண்டது கூடல, அவனுக்கு உபத்திரம் என்ன பண்ண ஜாஸ்தி இருக்கிறதா இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அவனை யார் வச்சிருந்தா, பிசாசு கைதியாக வைத்ததாக இருந்தான். அந்த மனுஷனை வச்சு, அந்த மனுஷியை வச்சு, அந்த குடும்பத்தை வச்சு தன்னுடைய அந்தகாரத்தின் கிரியைகளை செய்யும்படியாக பிசாசானவன் என்ன பண்ணியிருந்தான், அவனை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே வைத்ததாக இருந்தான். இப்போ இவன் வந்துட்டு வேற கட்சியை சேர்ந்த உடனே பிசாசுக்கு என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியாது. அதனால தான் எபேசியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஆண்டவர் சபைக்கு என்ன கொடுக்க வேண்டும், பிரகாசம் உள்ளதான மனக்கண்களை கொடுக்க வேண்டும். பிகாஸ் யூ ஆர் பார்ட் ஆஃப் அ காஸ்மிக் பேட்டில். நீங்க தேவனை விட்டு தூரம் போறது, சபை விட்டு பின்மாற்றத்துக்கு போறது,
தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பின்மாற்றத்துக்கு போறது அது சின்ன காரியம் இல்லை. உங்களுக்கு சண்டே அன்னைக்கு நல்லா தூக்கம் வருது, சண்டே காலையில் தான் நல்லா தூக்கம் வருதுன்னா அது வந்து உங்கள் பலவீனோடைய காரியம் வந்து வெறும் 10% 20% தான். முக்கியமாக இருக்கிறது என்னது, பிசாசுக்கு தெரியும் இவன் சபைக்கு போனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவான், பெற்றுக்கொள்வான் இருப்பான். சபைக்கு போனான் தேவ சபையின் ஐக்கியத்தில், சகோதர ஐக்கியத்தில், சகோதரி ஐக்கியத்தை அவன் வளர்ந்து தேவனுக்குள்ளே என்ன பண்ணிடுவான், வளர்ந்துருவான். அதனால இவனுக்கு தூங்க வைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒரு வீண் பெருமை கொடுத்துரு, இவங்களோட நான் பரவாயில்லையா, இவங்களோட எனக்கு எல்லாம் தெரியாதா, இங்கே இருக்கிறதானே பால்ராஜன், இங்கே இருக்கிறதா மோசனோட ஒன்று எனக்கு பைபிள் நல்லா தெரியாதா, நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வீட்டில் என்ன பண்ணுறேன், போகிறதா இருக்கேன். நான் வேண்டி அன்னைக்கு பண்டிகை அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், போகிறேன். கம்யூனியன் அன்னைக்கு நான் போகிறேன். இல்லைனா ஆல்டர்னேட் ஆட் ஈவன் ரூல் மாதிரி ஆல்டர்னேட் அன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், போகிறதா இருக்கேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது எதுக்காகனா உன்னை வந்து பிசாசுக்கு தெரியும் சபை விட்டு என்ன பண்ண வெளியே தூக்குறதா இருக்கும். அதனால உங்களுக்கு தேவன் என்ன தரட்டும், பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிறதா இருக்கும். கீழே வாசிக்கும் போது பாருங்களேன், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப என்னை தொட்டதான வசனமாக இருக்கு. 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் ஏவாளை வஞ்சித்ததான சர்ப்பம் எங்கே வருது, வெளிப்படத்தில் கடைசியில் வருகிறதாக, இயேசுவை விழுங்க வேண்டும் என்று, இயேசுடைய ஊழியத்தை அழிக்க வேண்டும் என்று என்ன பண்ணுகிறது, வருகிறதாக இருக்கு. ஆனால் இயேசுவான தன்னுடைய காரியத்தை முடித்து விட்டு பரலோகத்துக்கு கொண்டு போனப்பட்டவராக இருக்கிறார். அப்போ இந்த வலு சர்ப்பம் கோபம் கொண்டு சினம் கொண்டு யாரை அட்டாக் பண்ணுதுன்னு பார்க்கும்போது பாருங்களேன், வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 12:17. அப்பொழுது வலு சர்ப்பமானது, வலு சர்ப்பம் ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஆமா, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும், பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும், இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய, இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி உடையவரும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இந்த ஜனங்களோட என்ன பண்ணுகிறது, யுத்தம் பண்ண போறதா. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, we are in part of a cosmic battle. ஒரு பெரிய யுத்தத்தின் மத்தியில் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்கிறதாக. நான் நியூட்ரல் கிரவுண்டில் இருப்பேன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஒன்று கர்த்தருடைய சைடில் இருக்கணும், இல்லாவிட்டால் பிசாசுடைய சைடில் இருக்கிறதா. பிசாசு என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை விழும்படியாக செய்கிறதாக இருப்பான். ஹல்லேலூயா. நமக்கு வர்றதான பிரச்சனை, நம்மளுக்கு வர்றதான போராட்டம், சபையை விட்டு நம்மளை பிரிக்கிறதான காரியம் கண்ணுகளுக்கு பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்கணும், நம்ம காதுக்கு கேட்கறதுக்கு நல்லதாக இருக்கணும். சபையை விட்டு ஒன்று பிரிக்கிறதாக ஒன்று காரியம் வந்துச்சுன்னா இது என்னது, பிசாசுடைய தந்திரமாக இருக்கு. இதற்காக பிசாசு இயேசு மேலே இருக்கிறதான கோவத்தை யார் மேலே காமிக்கிறது, இப்போ ஸ்திரீயின் வித்தாகி இருக்கிறதான நம்ம மேலே காமிக்கிறதா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஜாக்கிரதையாக இருப்போம், எச்சரிக்கையாக இருப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஏதோ சும்மா ஏதோ சர்ச்சுக்கு வருவேன், நான் என்ன பண்ணுவேன் நல்லா அந்த டைமுக்கு வருவேன், நான் ஆஃபீஸுக்கு வந்து ஆஃபீஸர் வர மாதிரி வருவேன், ஆஃபீஸர் மாதிரி போவேன்னு சொல்கிறது இந்த கடைசி நாட்களில் நம்மளால் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க, கவனமாக இருங்க. தேவனுடைய பிரசங்க வேலையில் கவனமாக இருங்க. நிறைய நேரம் பார்க்கும்போது எனக்கு என்னவா இருக்குது, வேதனையாக இருக்குது. இவங்க இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சேரை ஆக்கிபை பண்ணி அங்கே இருந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க நான் அப்போஸ்தலனாகிய பவுல் போல நான் 3ஆம் வானம் எடுக்கப்பட்டேன்னு பார்க்குறது என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அப்புறம் என்ன ஆயிடுறாங்க, பிசாசின் வஞ்சனையில் என்ன பண்ணுங்க மாட்டிட்டு, ஐயோ பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க, பாஸ்டர் அம்மா ஜோம் பண்ணுங்க, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த பாடு, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வேலையில் சமாதானம் இல்லை, என்ன பண்ணுறாங்க சொல்கிறதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், பிசாஸ் நம்ம விழும்படியாக செய்யும், ஆனால் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறதாகும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறதான தேவன் அவர் உலகத்தை ஜெயித்தவராக இருக்கார். வசனம் சொல்லு, திருடன் கொள்ளுங்க. உபத்திரம் வருதுன்னு ஐயோன்னு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கீழே விழாதீங்க. டோன்ட் ஜஸ்ட் சர்வைவ். ஐயோ சரி வருதா, நான் பிசாசுக்கு நான் பயந்து ஓடுன் இல்லை, நான் உலகத்தை ஜெயித்தபடியால் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, பிசாசுடைய தந்திரத்தையும் ஜெயிக்கிறதாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறதான தேவன் ஒரு நாள் நமக்கு விரோதமாக எழுதப்பட்டதான எல்லா கட்டளைகளும், நமக்கு விரோதமாக எழுதப்பட்டதான எல்லா அவமான காரியங்களும் அவர் நம்மை சிலுவையில் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனத்தில் வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர், தாவீதின் வேறானவர்,
அவர் ஜெயித்தவராக இருக்கிறார். இந்த யூதா கோத்திரத்தின் சிங்கமும் இந்த தாவீதின் வேரானவர் யார் என்றார், இவர்தாமே அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is the one who has destroyed death and has given life immortal to his people. அவர்தாமே மரணத்தை பரிகரித்து நம்மளுக்கு நித்திய வாழ்வை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றவனமாக, மரணத்தை பரிகரித்து நித்திய ஜீவனை நம்மளுக்கு அருளினவராக இருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமுமானபடியால், அவர் நம்ம போல வந்தபடியால், அவர் நம்மளுடைய கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அனுபவித்தபடியால், வசனம் சொல் வாசிங்களா அந்த வசனத்தை. எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 2:14 எபிரேயர் புஸ்தகம் 2:14. பிள்ளைகளும் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, மரணத்தின் அதிபதியாகிய பிசாசு என்ன பண்ணார், தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்தவரார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், ஜெயத்தை கொடுத்தவரார். அவர் நம்ம போல மாம்சத்தும் ரத்தம் உள்ளவராக இருந்தபடியால், மேலே எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கூட சொல்றார், அவர் நம்மளுக்காக என்ன பண்ணுகிறார், பரிதபிக்கிறதான பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். அவர் ஜெயித்திருக்கிறார். ஜெயிச்சுட்டு, முட்டாள உனக்கு பண்ண முடியாதா, பலவீனக்காரனே, இது உனக்கு தெரியாதா, அறிவு கட்டவனே, நம்மளை பார்த்து என்ன பண்ணதில்லை தேவன் சொல்லுவதே. அவரும் நம்மை போல மாம்சமும் ரத்தம் உள்ளவராக இருந்தார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறதான பிரதான ஆசாரியனாக, he is the merciful high priest who intercedes for us. நம்மளுக்காக பரிந்து பேசுகிறதான பிரதான ஆசாரியனாக இருக்கிறபடியால் அவர் நம்மளுக்காக ஜெயத்தை கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தை கீழே வாசிக்கும் அதான் வசனம் சொல்லுது, இவர் நம்மளுக்காக பரிதபிக்கிறதான பிரதான ஆசாரியராக இருக்கிறபடியால், இந்த மகாதேவன் நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராக இருந்தபடியால், நமக்கு போறதான கஷ்டம் நம்முடைய தேவனுக்கு தெரியும். நமக்கு வர்றதான பிரச்சனைகள், நம்மளை சோர்வுபடுத்துகிறதான காரியத்தை இயேசுவானவர் தாண்டினவராக இருக்கிறார். நம்மளுக்கு வந்ததான எல்லா பிரச்சனையும் அவர் தாண்டி அவர் ஜெயித்திருக்கிறார். இந்த தேவன் நம்மளுக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார். He is the one who is concerned for us. நம்முடைய பாரத்தை சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, உன் பாரத்தை என்ன பண்ணு, என் மேலே போட்டுக்கோ. போட்டுட்டு மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெயித்தபடியால், வசனம் தான் சொல்லி, இந்த ஒரே வசனத்தை தான் நம்ம தியானிக்கிறதாக. திடன் கொள்ளுங்க, பி ஆஃப் குட் கரேஜ், தைரியமா இருங்க. நான் உலகத்தை என்ன பண்ணேன், ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தபடியால் உன்னையும் ஜெயிக்கும்படியாக செய்வேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த கடைசி நேரத்தில், கடைசி பாகத்தில் கர்த்தரை பார்த்து, இந்த கர்த்தருடைய நாளில் நாம் சொல்லுகிறவர்களாக இருக்கும், ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறதான தேவன் நீர் ஜெயித்ததான தேவனாக இருக்கிறார். என்னும் என்ன பண்ணுங்க, ஜெயிக்கும்படியாக செய்யுங்க. எந்த பிரச்சனையும் எந்த பாடும் எனக்கு தெரியாது. ஒருவேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் குழப்பமாக இருக்கலாம், இல்லைன்னா விட முடியாததான பாவமாக இருக்கலாம், தேவனுக்கு பிரியமில்லாததான காரியமாக இருக்கலாம். ஒருவேளை வில்லியம் சபையில் ஒரு வேஷம், குடும்பத்தில் ஒரு வேஷம், வேலை செய்கிறதான இடத்துல ஒரு வேஷமாக இருக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும் பரவாயில்ல. மனுஷனுடைய சூழ்ச்சியில் ஒருவேளை நீங்கள் மாட்டினவர்களாக இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, இயேசுவானவர் ஜெயித்தபடியால் உங்களையும் அவர் என்ன பண்ணுவார், ஜெயிக்கும்படியாக செய்கிறவராக இருப்பார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்ப இயேசுவானவர் தேவனால் பிறந்த, அத வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். The ones who are born of God are the ones who conquer the world. உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் யார்? தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எதற்காக ஆவியானுடைய அபிஷேகம் தேவை? எதுக்காக சபையுடைய ஐக்கியம் தேவை? நிறைய நேரம் கடைசி நாட்களில் ஒரு பெரிய கள்ள உபதேசம் போகிறதான காரியம் என்னது தெரியுமா? நான் நல்லா இருக்கேன், எனக்கு என் பலத்தில் என்ன பண்ண முடியும், நிற்க முடியும், எனக்கு பைபிள் நல்லா தெரியும், நான் என்ன பிரசங்கியார் வேணுமா, எனக்கு இங்கிலீஷில் பிரசங்கம் கேட்கணுமா, இங்கிலீஷில் நான் கேட்பேன், தமிழில் கேட்கணுமா அது கேட்பேன், அமெரிக்காவில் இருக்கிற பிரசங்கியார் வேணுமா எல்லாம் கேட்பேன். நான் சபைக்கு என்ன பண்ண மாட்டேன், ஐக்கியமாக என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். சபை என்கிறதான குடும்பத்தோட நான் என்ன பண்ண மாட்டேன், சேர்ந்து நான் இருக்க மாட்டேன்.
வசனம் சொல்றத பாருங்க. தேவனால் நீ பிறப்பிக்கப்பட்டா, ஆவியானுடைய அபிஷேகம் உனக்கு இருந்தா, அப்பதான் என்ன பண்ண முடியும்? உன்னால உலகத்தை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நீ நினைச்சிட்டு இருப்ப நான் ஜெயிச்சிட்டு இருக்கேன், கடைசியில போய் பார்த்தா நீ தோற்கிறவனாக இருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, how do we overcome the world? உலகத்தை நாம் ஜெயிக்கிறதான காரியம் என்னது? வசனம் சொல்லுது, நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறதான காரியம். இயேசு மேல விசுவாசம் வைத்திருக்கிறது, இயேசுவை உறுதியாக பிடித்துக் கொண்டது. இயேசுவே கர்த்தாவே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு சகாயம் இல்லை ஆண்டவர், நீர் வழி நடத்தாதபடி. நம்ம ஆராதனையில் ஜெபித்தவன், நம்ம ஆராதனை நம்ம பண்ணவன், நம்ம ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு நல்ல மேப்பனா இருந்து, நீர் எனக்கு முன்பதாக போகாம என்னால் ஜெயிக்க முடியாது ஆண்டவரே, என்னால் உலகத்தை வாழ முடியாதுன்னு இயேசுவை விசுவாசத்தோடு உறுதியாக நம்பிக்கையோடு அவரை பிடித்து கொண்டால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏனென்றால் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீதிமான் எப்படி பிழைப்பான்? விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்கிறதாக இருப்பான். நம்ம காலம் போகிறதுனால நம்ம தமிழ் பாஷையில் பிழைக்கிறதுன்னு என்ன பண்ணிடுவாங்க, அதோடைய மீனிங் என்ன ஆயிரும்? தப்பிச்சு வர்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? பிழைப்பாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பிள்ளை எக்ஸாமுக்கு படிக்காமல் எப்படியோ தத்தக்கா புத்துக்கான்னு வெறும் 35க்கு கரெக்டாக 35 வாங்கினோன்னு கடைசி வந்து சொல்லு ஃப்ரெண்ட்டு, எப்பா நான் என்ன பண்ணிட்டேன்? பிழைச்சிட்டேன். பாஸ் ஆனேன்னு சொல்கிறதான்னு சொல்கிறது, நான் என்ன பண்ணிட்டேன்? பிழைச்சிட்டேன். அடுத்த வருஷம் என்ன பண்ணலாம்? அடுத்த கிளாஸுக்கு போகிறதாக இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், கிரேக்க பாஷையில் ஆகணும், எபிரேய பாஷையில் ஆகணும், வசனம் சொல்கிறதான காரியம் ஒரு விசுவாசி பிழைக்கிறது இல்லை, சும்மா வந்து 35% இல்லை. ஒரு விசுவாசி வாழ வேண்டும் என்றால், ஒரு விசுவாசி ஜீவிக்க வேண்டும் என்றால், உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் உசுறு விடணும்னா எதனால தான் முடியும்? தேவன் மேலே வைத்திருக்கிறதான விசுவாசத்தினால்தான் முடியும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தத்துவத்தை பிடிக்கிறதுனால அல்ல, ஏதோ ஒரு மனுஷனை பிடிக்கிறதுனால அல்ல, தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறதுனால்தான், விசுவாசத்தின் பிரகாரமாக விசுவாச வாழ்க்கையில நடக்கிறதுனால்தான் நீதிமான் பிழைக்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த தேவன் அவளுக்கு வெற்றியை கொடுக்கிறதாக இருக்கிறார். எதற்காக? இவர் நம்மளோட இருக்கிறவராக இருக்கார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் இம்மானுவேல். அவர் ஜெயித்தது மாத்திரம் இல்லை, அவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு நாள் எனக்கு என்ன பண்ணுகிறார்? வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். யோவானின் சுவிசேஷம், யோவானின் நிருபம், 1 யோவானின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்கள் என்றால் யார்? ஒரு நிமிஷம். அவர்கள் என்றால் யார்? உலகத்தில் இருக்கிறதான எல்லா காரியத்தையும் என்ன பண்ணிட்டோமோ ஜெயித்ததாக இருக்கிறோம். வாசிங்க. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு எவ்வளவு விதமான சோர்வு கொண்டு வரணும், பிசாசு எவ்வளவு விதமான கஷ்டங்களை கொண்டு வரும், மனுஷன் எத்தனை விதமான சோர்வுகளை கொண்டு வரும். ஏன் சொல்ல, உங்க சரீரமே நீங்க தேவன் விட்டு தூரம் போறதுக்காக எத்தனையோ நேரம் பாடுகள் கொண்டு வரணும். ஆனா தேவன் நம்மளை ஜெயிக்கும்படியாக செய்கிறார். எதற்காக? He is greater than all these things. இதை விட்டு எல்லாவற்றையும் தேவன் என்னவா இருக்கிறார்? அவர் பெரியவராக இருக்கிறவரா, அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை பாருங்களேன். நான் இயேசுவான சீஷர்களை பார்த்து சொல்லுகிறாங்க. சீஷர்கள் இப்போ கேள்விக்குறியோடு இருக்கிறாங்க. இயேசு இப்போ எங்களுக்கு இல்லை, இயேசு கொஞ்ச நாள் எங்களை விட்டு போயிடுவார். கொஞ்ச நாள்னு சொல்கிறத விட சில மணி நேரத்துக்குள்ளே இயேசு எங்களை விட்டு போயிடுவாங்க. இயேசு ஒரு தகப்பனாக இருந்து பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு தேவையில்லை. நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறபடியால் நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களால் என்ன பண்ண முடியும்? ஜெயிக்கிறதுக்கு முடியும். ஜெயிக்கிறதுக்காக தான் பிரியமான தேவனுடைய பிள்ளையை தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை சபையின் மேலே தாராளமாக அவர் ஊற்றினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானுடைய அபிஷேகம் ஏதோ பாட்டு பாடுற நேரம் மாத்திரம் இல்லை, எல்லா பேரும் ஜபிக்கிறது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆவியானுடைய அபிஷேகம் நம்மளை நடத்துகிறதாகும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இங்கே வாலிப கிளாஸில், சர்ச்சில் நடக்கிறதான வாலிப கிளாஸில் அடிக்கடி நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுவேன், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சேக்ரெட் வேறு செக்குலர் வேலைன்னு இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியம் ஒன்று, உலக பிரகாரமான காரியம் ஒன்றுன்னு இருக்கக்கூடாது. வெறும் சர்ச்சுக்கு வரவங்க மாத்திரம் நல்ல பிள்ளை மாதிரி நல்ல தலையெல்லாம் சீவி நல்ல பிள்ளை மாதிரி நல்லா பவுடரெல்லாம் போட்டு நல்லா
டீசெண்டாக வந்துட்டு பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆராதிக்கிறோம், ஆவியானவரே அன்பு கூறுகிறோம், உண்மை போல வேற யாரும் ஒன்று பண்ணிட்டு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் கண்ட அநியாயம் கண்ட அட்டூழியம் பண்ணால் உன்கிட்ட இருக்கிறதுனே இல்லை ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை. நீ வந்து என்ன பண்ணுற, உன்னையும் ஏமாத்துற, உன்னை வச்சு உன்ட்ட இருக்க சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுகிற, ஏமாத்துகிறவனாகிற. நீ உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எங்கே காமிக்கப்படுகிறது என்றால் சபையில் மாத்திரம் அல்ல, நீ வேலை செய்கிறதான இடத்துல என்ன பண்ணுகிறது, காமிக்கப்படுகிறதாக. நீ படிக்கிறதான இடத்துல என்ன பண்ணுகிறது, காமிக்கப்படுகிறதாக இருக்கு. நீ ஜனங்களோட சேர்ந்து பேசுகிறதான பேச்சில் காமிக்கப்படுகிறதாக. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் தேவன் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் உலகத்திலும் பிசாசிலும் இடறி விழாதபடி நாம் அதை ஜெயிக்கிறவர்களாக தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, கடைசியாக தேவன் நம் பக்கத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? ஹல்லேலூயா. தேவன் பக்கத்தில் இருக்கும்போது உலகத்தில் பார்க்கலாம் அவர் என்னவா இருக்கிறார், பெரியவரார். என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், ஹல்லேலூயா, தேவனை விட்டு உங்களை தூரப்படுத்துறதுக்கு என்ன பிரச்சனை வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், சரீரமே அழுவி போனாலும் யோபை போல நம்ம தைரியமாக சொல்லுவோம், ஆண்டவரே என் மீட்பர் என்ன பண்ணுகிறார், உயிரோடு இருக்கிறார். ஒரு நாள் கடைசி நாளிலே அவரை நான் என்ன பண்ணுவேன், பார்க்கிறதா. ஒருவேளை இந்த நேரம் நான் ஒருவேளை துக்கமாக போகலாம். ஒருத்தன் உலகத்தில் இருக்கிறவன் என்னை பார்த்து சொல்லலாம், கர்த்தர் நம்பினானே, எந்த சூழ்நிலையில் இருக்கிறான் என்ன பண்ணலாம், உலகத்தான் என்ன பண்ணலாம் சொல்லுகிறதாக இருப்பான். ஆனால் என் மீட்பர் என்னோடு இருக்கிறார், அவர் ஒருபோதும் என்ன பண்ணுவதில்லை, தனியாக விடுவதில்லை. இது ஒருவேளை துக்ககரமான காலமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் தேவன் தன்னுடைய மகிமையோடு, தன்னுடைய நித்திய மகிமையோடு வரும்போது, when he comes in his glorious splendor, he will vindicate me. அவர் என்னுடைய நீதி நியாயத்தை அவர் ஸ்தாபிக்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய யோபு அதான் சொல்லுகிறார், என்னுடைய சரீரம் அழுகி, என்னுடைய மாம்சம் அழுகி, எல்லாம் போனாலும் நான் அவர் என்னுடைய சொந்த கண்ணாலே நான் பார்க்கிறதாக இருப்பேன். வசனத்தை இங்கே வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாருங்களேன், சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, அழுது புலம்புவீர்கள். எதற்காக? நம்மளுக்கு விரோதமாக மனுஷர்கள் விரோதமா இருக்காங்க, சரீரம் விரோதமா இருக்கு, எல்லாமே நம்மளுக்கு விரோதமா இருக்கிறதா இருக்கு. வசனம் சொன்ன பண்ணுவாங்க, மாம்சத்தோட ரத்தம் நம்மளுக்கு இல்லை, யுத்தம் இல்லை, அந்த காலத்தின் அதிகாரிகளோட லோகாதிபதியோட இருக்கு, பிசாசே நம்மளுக்கு விரோதமாக இருக்கும். the whole world is against us. இப்பொழுது ஒருவேளை நீங்க அழுது புலம்புகிறவர்களாக இருப்பீங்க. உலகம் ஒருவேளை சந்தோஷப்படுகிறதாக இருக்கலாம். உலகம் ஒருவேளை இவனை மாட்டி வச்சாச்சு, அவ்வளோதான் நாங்கள் ஜெயிச்சிட்டோமேனு உலகம் ஒருவேளை சந்தோஷம் படுகிறதாக இருப்போம். ஆனால் உங்களுடைய நீங்கள் துக்கப்படுகிறதான துக்கம் என்ன பண்ணும், ஒரு நாள் சந்தோஷமாக மாறுகிறதாக. எப்பொழுது கர்த்தரை நாம் பார்க்கும்போது, பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அவர் நம்மளுக்கு நிஜமான ஜெயத்தை அவர் கொடுக்கிறவராக இருப்பார். He will give us this eternal victory. ஹல்லேலூயா. மரணத்தின் மேலே, இரண்டாம் மரணத்தின் மேலே அவர் நம்மளுக்கு ஒரு நித்தியமான ஜெயத்தை அவர் கொடுக்கிறவராக இருப்பார். அதனால தான் வசனம் சொல்லுது, தேவனம் பட்சத்தில் இருக்கிறபடியா what can separate us from the love of God. தேவன் நம்ம மேலே அன்பு வைத்ததுனால, தேவன் நம்ம மேலே அன்பு வச்சது யான் பிள்ளைன்னு வச்சிருக்கும் போது நம்மளை தேவன் விட்டு பிரிக்கிறது யார்? ரோமரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், வேற பைபிள்ல தமிழ்ல 36, இங்கிலீஷ்ல 35. What shall separate us from the love of God? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிப்பது யார்? உபத்திரவமோ, பாடோ, பசியோ, நிர்வாணமோ என்ன வந்தாலும் அவர் நம்மளை என்ன பண்ணுகிறார், அவர் நம்மளை முற்றுமுள்ள காக்கிறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனால் நீதிமானாக்கப்பட்டதான ஜனங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏனென்றால் தேவனே ஆம் மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்தில் பிதாவோடு பரிந்து பேசுகிறதான தேவனே இவனை நீதிமான் என்று பண்ணி இவன் ஜெயசாலி என்று தேவன் நிற்பாட்டி இருக்கிறார். இவனை திருப்பி இழுக்கிறவர் யார்? நம்ம தான் என்ன பண்றோம், அநேக நேரம் இடத்தை கொடுக்கிறதாக இருக்கும். அந்த வசனம் சொல்லுது, 37ஆம் வசனம் வாசிங்க, ரோமர் 8:37. இவை எல்லாவற்றிலேயும், இவை எல்லாவற்றிலும் என்னது மேல இருந்து வாசிக்கும், பசி, பட்டினி, நிந்த, அவமானம், எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, பாருங்க, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவா இருக்கும். கன்னடல போட்டிருக்கு, நமக்கே பூரண ஜெயவீர. சாதாரணமான ஜெயம். ஏன்னா இந்த வார்த்தை வந்துட்டு அடிக்கடி நான் சொல்லியிருப்பேன்,
கிரேக்க வார்த்தை, இந்த கிரீக் வேர்டு வந்துட்டு இங்கிலீஷ்க்கு என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஜெயசாலிகள் இருக்கிறாங்க, ஜெயசாலிகளுக்கு ஜெயசாலி, அப்படிதான் ஹூப்பர் நிக்கோமன். நம்ம என்ன பண்ணுகிறோம், ஜெயசாலிகளிலும் ஜெயசாலிகளாகும். அப்படின்னு அர்த்தம் என்னது, ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குறது காட்டிலும், ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்குறது காட்டிலும், உலகத்தில் பாரத் ரத்னா வாங்குறது இந்தியாவில் பாரத் ரத்னா வாங்குறது பார்க்கிலும், உலகத்தில் நோபல் பிரைஸ் வாங்குறது பார்க்கிலும், நம்மேல் அன்பு கூர்ந்து வச்சுக்கிறதான இயேசுவுக்காக நம்ம கஷ்டத்தை பாடுகளை எல்லாம் ஜெயிச்சுட்டு பரலோகத்துக்கு போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அந்த சகல தூதர்களுக்கு முன்பதாக, சகல பரிசுத்தவான்களுக்கு முன்பதாக இயேசு நம்மளை அரவணைத்து, என் மகனை நீ கொஞ்சத்தில் என்னவா இருந்த, உண்மையா இருந்த, நீ இப்போ ஜெயித்துட்டு என் கூட பரலோகத்தில் வந்திருக்க, தேவன் நம்மளை கனப்படுத்துகிறாங்க பாருங்க. அந்த மாதிரி கனத்துக்கு உலகத்தில் என்ன பண்ண ஒன்றுமே என்ன வராது, ஒன்றுமே என்ன வர்றதில்ல, ஈக்குவலாக வர்றதில்ல. அல்லேலூயா. நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா இப்படியெல்லாம் இருக்குதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம உலகத்தில் அந்த ஒரு சின்ன மெடலுக்காக, ஒரு சின்ன கப்புக்காக எல்லாம் என்ன பண்ணுறாங்க, வர்றாங்க. சின்ன WWFலையும் இந்த எதுக்காக, ஒரு சின்ன அந்த ட்ரோஃபிக்காக ஒருத்தன் என்ன பண்ணிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் சின்ன சின்ன ஒரு மெடல் வர்றதுக்காக எத்தனையோ வருஷம் என்ன பண்ணுறாங்க, எத்தனையோ வருஷம் ட்ரைனிங் பண்ணி பசியை விட்டு இதை விட்டு என்ன பண்ணுறாங்க, பண்ணுறதாக இருக்குது. எதுக்கு, இந்த நோபல் ப்ரைஸ் வர்றதுக்காக. நம்ம ட்ரம்ப் ஐயா எல்லார்ட்டையுமே சொல்கிறார், நான் ரொம்ப நல்லவன், எனக்கு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க, நான் ரொம்ப நல்லவன், என்ன பண்ணுங்க, எனக்கு நோபல் ப்ரைஸுக்கு என்ன பண்ணுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க. எல்லார் காலி என்ன பண்ணுறாரு, அமெரிக்கா பிரசிடென்ட்டு பிடிக்கிறதாக இருக்கார். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நாம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு பரலோகத்துக்கு போகும்போது தேவன் நம்மளை பார்த்து, உண்மையும் உத்தமம் உள்ளதான என்னுடைய ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த, கஷ்டத்தின் பாடுகள் வரும்போது நீ அதில் சோர்ந்து போகாதபடி, உங்கள் வீட்டில் வர்றதான பிரச்சனைகளில், குடும்பத்தில் வர்றதான பிரச்சனைகளை, வேலையில் வர்றதான பிரச்சனைகளை, சரீரத்தில் வர்றதான பிரச்சனைகள் சொல்ல நீ சோர்ந்து போகாதபடி நீ ஜெயித்தன்னு தேவன் நம்மளை கனப்படுத்துகிறாங்க பாருங்க. அந்த கணத்துக்கு உலகத்தில் என்ன இல்லை, there is nothing equal in the universe. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுகிறதாக வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சார்திஸ் சபைக்கு எழுதும் போது, என்னோட ஜெயம் கொள்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, என்னோடு கூட வெண் வஸ்திரத்தை தரித்து விட்டு என்னோடு கனம் உள்ளவர்களாக நடத்துகிறவர்களாக. பரலோகத்தில் சீஃப் கெஸ்ட் கூட யார் நடப்பாங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் வெண் வஸ்திரத்தை கூட நடத்துகிறவர்களாக இருப்பாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், உலகத்தில் ஒரு சாதாரண எம்எல்ஏ கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி, சாதாரண ஒரு ஆளு கூட அந்த கேமராவில் வரணும்னு சொல்லி, என்ன இத்தனை பேர் என்னென்ன சர்க்கஸ் எல்லாம் என்ன பண்ணுறதாக இருக்கிறாங்க. ஆனால் எதுக்காக, கொஞ்சம் போன மாதம் தான் நம்ம இந்த பெங்களூர்லேயும் பார்த்தோம், அந்த RCB கப்பு கொண்டு வர்றதான அந்த 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 மெரவணிகளில், அந்த ப்ரொசஷனில் நாங்களும் பின்னாடி ஏதோ ஒரு மூலையில் வரோன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க, மரித்து போனவர்களாக இருந்தாங்க. ஆனால் பிரியமான தேவனுடைய அப்படி யோசித்து பாருங்கள், பரலோகத்தில் இயேசுவான தன்னுடைய ராஜ கிரீடத்தோடு எல்லா தூதர்களோடு அவர் நடக்கும்போது நம்ம ஜெயம் கொள்கிறவர்களாக இருந்தால் நம்ம எப்படி நடப்போம், எப்படி நடப்போம், விஐபிகளாக அவர்களோட நடத்துறதாக இருப்போம். விஐபிகளாக நடக்கிறது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இயேசுவானவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவர்களை நான் கனப்படுத்தி நான் எங்கே உட்கார வைப்பேன், வாசித்துருங்க 3:21. ஜெயம் கொள்ளுகிறவன் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில், அவன் எங்க உட்காருவாரு, தேவனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன், உட்காரும்படியாக அருள் செய்கிறதாக இருப்பேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இயேசு ஜெயித்திருக்கிறார். உலகத்தில் அவருக்கு உபத்திரம் வந்துச்சு, உலகத்தில் அவருக்கு கஷ்டம் வந்துச்சு. ஹிஸ் லைஃப் வாஸ் நாட் அன் ஈஸி லைஃப். இயேசுவனுடைய ஊழிய வாழ்க்கையாகட்டும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாகட்டும், அது ஒரு சுலபமான வாழ்க்கை அல்ல. ஆதி சபையில் இருக்கிறதான விசுவாசிகளுடைய வாழ்க்கை அது சுலபமான வாழ்க்கை அல்ல. அநேகர் தங்களுடைய ஜீவனை வரைக்கும் அநேகர் என்ன பண்ணாங்க, இழந்தவர்களாகிறது. ஏன், நம்முடைய முன்னோர்களை பாருங்க, நம்முடைய முந்தின ஜெனரேஷனை பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அநேகர் தங்களுடைய வீடை விட்டு என்ன பண்ணாங்க, துரத்தப்பட்டாங்க. அநேகர் குடும்பத்தை விட்டு என்ன பண்ணாங்க, துரத்தப்பட்டாங்க. அநேகருக்கு வர வேண்டியதான ஆஸ்தி விடப்பட்டதா இருது. ஆனால் இது எல்லாவற்றையும் அவர்கள் என்ன பண்ணார்கள், கர்த்தராகிய இயேசுவின் பலத்தினாலே அவர் ஜெயித்தவராக
எப்படி இயேசுவானவர் ஜெயித்தாரோ, ஜஸ்ட் லைக் ஹவ் ஜீசஸ் ஓவர் கேம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாட்சிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ மிஷினரிங்க தாங்க இங்கிலாண்டில் ஆகட்டும், ஜெர்மனியில் ஆகட்டும், நெதர்லாண்ட்ஸில் ஆகட்டும் இருக்கிறதான அவங்களுடைய எல்லா ஆஸ்திகளும் பரம்பரையாக இருக்கிறதான எத்தனையோ ஹெக்டேக்கர் இருக்கிறதான ஆஸ்தியை வித்துட்டு ஊழியத்துக்காக என்ன பண்ணாங்க, இந்தியாவில் ஒரு சின்ன குடிசையில் வாழ்ந்ததாக இருந்தாங்க. சில அவங்க பிச்சை கேட்டு என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்ந்ததாங்க. எதற்காக? அவங்களுக்கு தெரியும் இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், செய்ததா. பிரியமான தேவனுடைய பிள்ளை, எந்த காரியம் தேவனை விட்டு உங்களை சோர்வுபடுத்துறதாக இருக்கு? வாட் இஸ் தட் திங் விச் மேக்ஸ் யூ லூஸ் இன் யோர் ஸ்பிரிச்சுவல் பேட்டில்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த காரியம் உங்களை சோர்வுபடுத்துறதாக இருக்கு? தேவனை விட்டு எந்த காரியம் உங்களை தூர தள்ளுகிறதாக இருக்கிறது? தேவன் நம்மளுக்கு அநேக உதாரணத்தை வைத்திருக்கிறார். ஏன்? இயேசுவை நம்மளுக்கு ஒரு பிரதான உதாரணமாக இருக்கிறார். அவருடைய பலத்தை நம்பி, அவருடைய சகாயத்தை பிடித்துக்கொண்டு, ஆவியானுடைய பலத்தோட நம்ம இருக்கிறதா இல்லை கனம், மேன்மை, மரியாதை எல்லாமும் நஷ்டமும் குப்பையும் தூசி என்றும் உதறிவிட்டு இயேசுவோட நம்ம என்ன பண்ணுவோம், ஜெயசாலிகளாக நடத்துறதாக. தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமா? கர்த்தரிடத்தில் ஒரு பொருத்தனையை பண்ணுவோம். ஆண்டவரே, என்கிட்ட வர்றதான பிரச்சனைகள், என்னோட பலவீனத்தை நான் என்ன பண்ணணும், நான் ஜெயிக்கிறதாக இருக்கணும். என்னுடைய பாடுகளை நான் ஜெயிக்கிறதாக. உம்மை விட்டு என்ன காரியெல்லாம் என்னை தூரப்படுத்துதோ, என்னுடைய சோர்வாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய வேலையாக இருக்கலாம், ஒருவேளை குடும்பமாக இருக்கலாம், இல்லைனா நான் டைம் வேஸ்ட் பண்ணுற காரியமாக இருக்கலாம், என்ன காரியமாகட்டும், உம்மை விட்டு விட்டு உம்மையோடு அன்னைக்கு பரலோகம் நடக்கிறதுக்கு எதெல்லாம் எனக்கு தடையாக இருக்குதோ ஆண்டவரே, எனக்கு ஜெயிக்கும்படியாக, நான் ஜெயிக்கும்படியாக உம்முடைய ஆவியானுடைய பலனை எங்களுக்கு தாங்க. தேவனை பார்த்து கேட்கிறவர்களாக இருப்போமா? எல்லாரும் கண்களை நம்மோடு ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசினபடியால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே, எங்களை உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை தெரிந்து கொண்டு இந்த இருளான உலகத்தில் ஆண்டவரே கோணலும் மாறுபாடும் ஆண்டவரே அக்கிரமும் நிறைந்ததான சந்ததியில் உம்முடைய வெளிச்சத்தை வீசுகிறதான பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டீங்களே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தாவே தேவனே, அன்றைக்கு நீங்கள் எங்களுக்கு ஜெபித்ததான ஜெபத்தை ஆண்டவரை நீங்கள் நினைவு கூறுங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, சோதனைக்குள்ளே நாங்கள் விழாதபடி, பொல்லாப்புக்கு நாங்கள் விழாதபடி என்னுடைய தீங்கிலிருந்து எங்களை ரட்சியுங்கள் ஆண்டவரே. கர்த்தாவே தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எப்படி உலகத்தையும் பிசாசையும் மேற்கொண்டீங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு எப்படி ஒரு நித்திய நம்பிக்கை கொடுக்கிறீர்களோ, நாங்கள் ஒரு நாள் மரணத்தை ஜெயித்து விட்டு உங்களோடு நாங்கள் வாழ்வோம் என்று எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தீங்களோ தேவனே, அந்த நம்பிக்கைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் உலகத்திலே வாழும்போது நீர் எப்படி ஜெயித்தீரோ, நாங்களும் உலகத்தை பிசாசை ஜெயிக்கும்படியாக உதவி செய்யுங்கள் கர்த்தாவே. உபத்திரவங்கள் பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பது யார் என்று தைரியமாக சேலஞ்சோடு நாங்கள் வாழும்படியாக உதவி செய்யும் கர்த்தாவை. வருகிற நாட்களில் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் சபையின் அறிவிப்பை நாம்